இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு பண்ணும்போது மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் சமநிலை ஆகிறார். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், சத்ரு பயம், அதே போல் தீராத கடன் பிரச்சனை, தொழில் வளர்ச்சி இல்லாத சமயம், அதே மாதிரி வேலை இல்லாத பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் நம்ம எளிமையாகவே நிறைய வழிபாடுகளை புராணங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. தைப்பூச நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலைல எழுந்தோடனே நீராடி விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதே போல் அன்னைக்கு முடிந்த வரைக்கும் தேவையற்ற வார்த்தைகள் பேசுவது, கோபப்படுவது, அதே போல் பிறருக்கு குறை கூறுவது, இன்னொருத்தவங்க ஹேர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது, ஒரு சின்ன செயலால் கூட ஒருத்தவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இயன்ற மாதிரி முயற்சி பண்ணுறது நல்லது. அதே போல் ஈவினிங், அதாவது மாலை வேளையில் உங்கள் வீட்டில் வாசலை விளக்கேற்றி வச்சு மாவிலி தோரணம் கட்டி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சிறு பருப்பு பாயசம், அதாவது பருப்பு பாயசம்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பு பாயசம், அதே போல் இனிப்பு அப்பம், இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது முருகப்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.